இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே. பல பேர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் எஸ்ஐபி அதாவது வந்துட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதுல ஒரு மாசம் 500 ரூபா சேமிக்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு நான் அதை சேமிக்கிறேன், அடுத்தது ஒரு 10 வருஷத்துக்கு சேமிக்கிறேன், இப்ப எனக்கு எவ்வளவு மாசம் அந்த அமௌண்ட் அப்படின்றது வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்படி சிறுக சிறுக சேமிக்கிறேனே, இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒருவேளை எஸ்ஐபிக்குள்ள நீங்கள் போக போறீங்கன்னா அப்போ இந்த 5 பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த 5 பாயிண்ட் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்டோ ஃபினான்ஷியல் அட்வைஸரோ கிடையாது. நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். அண்ட் அதே போல் இந்த எஸ்ஐபி இதை பற்றிலாம் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன். நானும் ஒரு பிகினர் லெவலில் தான் இதை தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்துட்டு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நான் சொல்ல வரல, நான் எக்ஸ்பீரியன்ஸோடும் கிடையாது. நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த இது சின்ன சின்ன சேமிப்பு அப்படின்றதுக்குள்ள வருது இல்லைங்களா, மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமே அப்படின்ற ஒரு கல்வி நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். இது எந்த வகையிலையும் நீங்கள் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ இது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எஸ்ஐபின்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு பிரியாணி கடையை வச்சு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தோம். எஸ்ஐபி எப்படி இருக்குது, அதை எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி கான்செப்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு பிரியாணி கடையை வச்சு பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்லி பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக அதில் நிறைய பேர் கேட்டாங்க, நான் 500 ரூபா பண்ணால் எவ்வளோ ஆகும், அதுவே 10 வருஷத்துக்கு பண்ணால் எவ்வளோ ஆகும் அப்படின்றது. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட வந்துட்டு நம்ம ஒரு சேமிப்பு அப்படின்றத ஒரு அமௌண்ட் சேமிக்கிறோம்னா சின்ன சின்னதாக சேமிக்கும் பொழுது அது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் மூலியமா அது ஒரு பெரிய தொகை அப்படின்றதுல வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 500 ரூபா சேமிக்கிறீங்க. அந்த 500 ரூபா எப்படி சேமிக்கிறீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 500 ரூபா அப்படின்றது போறீங்க, 5 வருஷம் அப்படின்றது போறீங்க. அப்போ 5 வருஷம்னா 60 மாசம், 60 மாசம் இன்டூ 500 அப்படின்றது போறீங்க. 500 இன்டூ 60 மாசம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா வருது. இந்த 30,000 ரூபாய்க்கு சும்மா ஒரு தோராயமா நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கலாமே, ஒரு 12% ரிட்டர்ன் வருதுன்னா அப்போ உங்களுக்கு 40 ரூபாயில இருந்து 42 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது அதிகமா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாயோ 12 ரூபாயோ எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட்ல நீங்க கம்மியா சேர்க்கக்கூடிய ஒரு அமௌண்ட், அதாவது 1 2 3 4 அப்படின்னு சேர்க்கக்கூடிய ஒரு அமௌண்ட் ஒரு பெரிய தொகை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள இங்க வந்து நிக்குது. அப்போ நம்ம ஒரு ஏதாவது சேமிப்புக்குள்ள போறோம்னா இன்னைக்கு சேர்த்துட்டு நாளைக்கு சேர்த்துட்டு இன்னும் 2 மாசம் 3 மாசம் சேர்த்துட்டு எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது. இன்னும் கம்மியா 500 ரூபாய் சேர்த்தா என்னடா வரப்போகுது அப்படின்றத யோசிக்க கூடாது. முதல்ல நம்ம சேமிக்கிறோமா அப்படின்றது தான் பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில நம்ம வந்துட்டு இதை ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வந்து மாசம் 500 ரூபான்றது டசன்ட் மேட்டர், அது பெரிய விஷயமே தெரியாது. ஆனா இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இந்த 12% ரிட்டர்ன் அப்படின்றது இது வந்துட்டு கம்பல்சரி இதுதான் வரும்ன்றது கிடையாது. சந்தை நிலவரப்படி மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து அங்கே என்ன ஆகும்னா உங்களுக்கு இது ஏறும் அல்லது இது இறங்கும், எதுக்கு வேணா வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதனாலதான் சொன்னேன் இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடியோ கிடையாதுன்னு சொன்னேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் இங்க ஆரம்பிச்சு இங்கதான் முடியுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு போறேன். அப்போ 10 வருஷம், அதாவது வந்துட்டு 5 வருஷத்துக்கு வந்து 60 மாசம்னா 10 வருஷத்துக்கு 120 மாசம். இந்த 120 மாசத்துக்கு எனக்கு இன்டூ 500 போட்டோம்னா இங்க வந்துட்டு எனக்கு எவ்வளவு வந்திருக்குது. இங்க பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு வந்து இதுல வந்த அமௌண்ட் அப்படின்றது இருங்க எடுத்து வச்சிருக்கேன், 30,000 அப்படின்றது வந்திருக்கு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே 60,000 வருது. இந்த 60,000 அப்படின்றத இதை வந்துட்டு கார்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கணக்குப்படி பார்க்கும்பொழுது இதுல என்ன 1.15 lakhs வர்றதுக்கான டோட்டல் கால்குலேஷன்ல கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் ஒரு வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ண இதுல வந்துட்டு, அதாவது நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேனே, என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த லாங் டேர்ம்ல பண்றவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். உறுதி கிடையாது, நான் பண்ணல, கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றேன். சரி, ஓகே. அப்போ இத நான் ஒரு விஷயத்துக்குள்ள போறேன், ஒரு முதலீடு பண்ண போறேன் அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, நான் வந்துட்டு பெரிய தொகை தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்றத விட்டுருங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், அவ்வளவுதான். அதுக்கு தான் இந்த எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். இதுல வந்துட்டு நான் ஒரு 500 ரூபா போறணும், இல்ல 1000 ரூபா போறணும். மாசம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 2 பிரியாணி, ஒரு மாசத்துல 2 பிரியாணி ஆர்டர் போட்டீங்கன்னா வச்சுக்கலாம், முடிஞ்சிச்சு.
500 முடிஞ்சிச்சு. எனக்கு இது ஒரு பிரியாணி 500 450 ரூபா வருது. ஸோ ஒரு தோராயமாக நார்மலாக சொல்கிறேன், இப்போ சிலிண்டர் விலை ஏறினதுனால இதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா. ஒரு 2 பிரியாணி விலையை போடும்பொழுது அதை தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு போடும்பொழுது அதனுடைய ப்ரைஸ் அப்படின்றது அப்படியே டபுள் மடங்காக வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பல்காக பண்ணுவேன்றதை விட என்கிட்ட இருக்கு, நான் ஒரு டிசிப்ளினோட ரெகுலராக பண்ணுவேன் அப்படின்றதான் மெயின் மேட்டர். சரி, ஓகே. அடுத்தது நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இருக்கணும். அதாவது நமக்கு எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இருக்கும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன? எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கூடி சீக்கிரம் அந்த வீடியோ நாளைக்கு ஈவினிங் கூட வர்ற மாதிரி வீடியோ போடுறேன். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது வந்துட்டு ஸோ அது சொன்ன இந்த வீடியோ டியூரேஷன் லென்த் அப்படின்னா அது நமக்கு இருக்கணும். அண்ட் அதே போல் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த கடனை வந்துட்டு குறைக்கிறத தான் பார்க்கணும். அந்த கடனை தான் முதல்ல நம்ம குறைக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு விஷயத்துக்குள்ளே வரணும். ஏன்னா இது பாதி ஒரு மாதம் போட்டு ஒரு மாதம் நிறுத்தினீங்கன்னா அது தலைவலி தான். அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்க் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு அவங்க யூடியூப்ல சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து அல்லது செபி ரெஜிஸ்டர்டை பார்த்து அவங்க மூலியமா இதை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ தெரியாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க, அதுதான் நல்ல விஷயம். அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மே எனக்கு ப்ராஃபிட் எடுத்துடணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஆனால் ஷார்ட் டைம் ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் யாராவது செபி ரெஜிஸ்டர் பார்த்து அவங்க மூலியமாக அப்ரோச் பண்ணும்போது அவங்க இதில் எதில் பண்ணால் நல்லாயிருக்கும், எதில் பண்ணாட்டி வந்துட்டு பெட்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அண்டு இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ வந்துட்டு நீண்ட கால முதலீடு அப்படின்றது தான் வந்துட்டு ஸோ ஒரு நல்ல க்ரோத் அப்படின்றது வந்துட்டு வரும் அப்படின்றது. அப்போது ஒரு வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி போடாமல் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் இந்த கான்செப்ட் அப்படின்றதுக்குள்ள நம்ம இதை பார்க்கும் பொழுது அது நமக்கு நிறைய ப்ராஃபிட் தர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ சேமிப்பு அப்படின்றது முதல்லலாம் நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ நான் ஒரு பெரிய அமௌண்ட்டை தான் எடுத்துட்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடணும், நான் வந்துட்டு என்னன்னா நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பெரிய தொகையை எடுத்துட்டு போய் போடணும் அப்படின்றது. இப்போ எஃப்டிலலாம் போடுறீங்கன்னா வந்து ஒரு பெரிய தொகை போட்டால் தான் ரிட்டர்ன்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு எஃப்டியில் போட்டிருக்கோம். ஸோ நான் போடல, வீட்டில் வந்து இப்போ இவங்க போட்டிருக்காங்க, மாமனார் தரப்பில் 5 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8200 இன்னும் வந்துச்சு. இப்போ ஆர்பிஐ வந்துட்டு சில இஷ்யூனால குறைச்சிட்டாங்க இல்லைங்களா, அதில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து 7000 சில்லறையாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் குறையும் ஏறும் இது நடக்கும். இது வந்துட்டு அந்த மார்க்கெட் நிலவரப்படி என்ன வேணால் மாறும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஸோ ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது முழுக்க நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட அவ்வளவுதான். ஸோ இதில் போய் போடுங்க, எஸ்ஐபி பண்ணுங்க, இங்கே போய் எஸ்ஐபி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ இந்த கால்குலேஷன் இப்படி ஒர்க் ஆகுது, இதை பார்த்து வந்துட்டு ஐயோ இதெல்லாம் பெருசு நமக்கெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நிற்காதீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே போங்க, அதுதான் சரியான முறை. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. நான் பிகினர் தாங்க, ஸோ நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருந்தது, நான் சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நீங்கள் இதில் ஒரு வேளை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து நான் சொன்னதில் தப்பு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நான் விஷயத்த மாற்றணுமா, இன்னும் நான் அதை தெரிஞ்சுக்காத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இந்த மாதிரி முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.